இங்க பாரு வீர், அந்த பொண்ணு பருவகால மழை இல்ல, எப்பவோ வந்து போறதுக்கு அமிர்தமா பொழியிற மழை. அவ உலகத்துக்கே நன்மை கொடுக்கும், செழுமையை கொடுக்கும். இந்த உலகத்திலேயே பெரிய மந்திரவாதி ஆவா. அவ பெரிய மாயாவி ஆவா. என்ன மாதிரியே உருவாவா. எனக்கேத்த ஜோடி மாயாவி. நான் வானத்துல இருக்கிற மேகம்னா அவ கூடவே இருக்கிற நட்சத்திரம். வீரா, என்ன தனியா விட. நான் அம்மா கிட்ட பேசி ஆகணும். அந்த ஒற்றர் வீரர்களை எதுக்காக அனுப்புனாங்கன்னு கேட்கணும். அம்மா, அம்மா, மோதிரத்துல கீரலா? சம்பா, மோதிரத்துல எப்படி கீரல் விழுந்துச்சு? இந்த மோதிரம் உடைஞ்சிருச்சு. இனி நான் அம்மா கிட்ட எப்படி பேசுறேன்? இனி வேற வழி ஏதாவது கண்டுபிடிக்கணும். நீ ஆகாயத்துல இருக்க மேகமா? அவ உன்னோட இருக்க நட்சத்திரமா? நட்சத்திரம் எப்பவுமே மின்னிக்கிட்டே இருக்காது வீரா. ராத்திரி மட்டும்தான் மின்னும், பகல்ல மறைஞ்சு போயிடும். சந்திரகாந்தா, நில்லு நில்லு! சந்திரகாந்தா, நில்லு நில்லு! சந்திரகாந்தா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். நீ ஏதோ மாய வேலை செஞ்சியாமே? ஆமா, உண்மைதான். எப்படி? கத்து கொடுத்தது யாரு? நான் இல்ல, சின்ன வயசுல இருந்தே. நீ அந்த வீர் மாதிரி பேசாத. மகாராஜா முன்னாடி எப்படி மாத்தி பேசினா தெரியுமா? அவன் தான் எல்லாரையும் கொன்னன்னு சொல்லிட்டான். அவன நீ விடு. நீ எனக்கு ஏதாவது மாயஜாலம் செஞ்சு காட்டு. அங்க பாரு, அந்த பூவை எல்லாம் மாயஜாலத்தால விளைவை. பூவையா? முயற்சி பண்றேன். சரி, முயற்சி பண்றேன் பாரு. திரும்பவும் முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. நேத்து மந்திரம் நடந்துச்சு, இன்னைக்கே நடக்கல. நடக்கும் நடக்கும். இங்க பாரு, சூரிய நகரத்தோட மிகப்பெரிய மாயாவி உனக்கு கத்து கொடுப்பாங்கல்ல, அப்புறம் பாரு, நீ கைய சச்சா என்ன வேணாலும் நடக்கும். சரி, பயிற்சி எப்ப ஆரம்பிக்க போகுது? இன்னில இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசலையே. ராணுவ பயிற்சி எடுக்க போற விஷயத்தையும் இதுவரைக்கும் அவங்க கிட்ட சொல்லல. அட, நீ எப்பதான் சொல்ல போற? ஓ, சொல்லி அவங்கள சம்மதிக்க வை. மாந்திரீகம் கத்துக்க அவங்க ஒத்துப்பாங்க. என்னது? நேத்துல இருந்தே சந்திரா யுத்த பயிற்சியை கத்துக்க ஆரம்பிச்சிட்டாளா? உண்மையாவ சொல்ற? ஆமா மாமா, நேத்து நடந்த யுத்தத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? அப்பா பெரிய ஒற்றர் படையை நேத்து தாக்குதல் நடத்துச்சு. சந்திரகாந்தா எல்லாரையும் தோக்கடிச்சிட்டா. ஒற்றர் படையா? தாக்குதலா? ஆமா மாமா, ரொம்ப பயங்கரமான ஆபத்தான யுத்தம். சந்திரகாந்தா உயிரையே பணைய வச்சு சூரிய நகரத்தை காப்பாத்திருக்கா. ஆமா மாமி, உங்களுக்கு தெரியுமா? அவளோட மா வீரத்தை பார்த்து மகாராஜா மாந்திரிகம் கத்துத்தர போறாரு. என்னது? நேத்து ராத்திரி நடந்தது ஒரு மாதிரி யுத்தம் தான். இனி மாந்திரிகம் கத்துக்கிட்டு அவ வாழ்நாள் முழுக்க யுத்தம் தான் பண்ணிட்டு இருப்பா. பாருங்க, ஒரு நாள் சூரிய நகர காக்க சந்திரா தன்னோட உயிரை கூட கொடுக்க போறா. வா வீரா, நீ வந்துட்டியா? நேத்து நீ அங்க இருந்தல்ல? ஒற்றர் படை யுத்தம் நடத்தினாங்கல்ல, மாமா மாமா கிட்ட அத பத்தி சொல்லு. சந்திரகாந்தா எப்படி யுத்தம் பண்ணான்னு. உங்க பொண்ணு உண்மையிலேயே நல்லா சண்டை போட்டா. ஆபத்தோட விளையாடுறத பத்தி அவ பயப்படவே இல்லை. மாயாவி மாதிரி சண்டை போட்டா. அவகிட்ட பெரிய சக்தி இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னில இருந்து அவ மந்திர கத்துக்க போறா. இந்த உலகத்திலேயே பெரிய மாயாவி ஆவா. மா, அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். நிறுத்து. நீ எதுவும் சொல்ல வேணாம். வா அம்மா, வா, உள்ள வா. உள்ள வா. உள்ள வாங்குறல. வா, உள்ள வா. இப்ப நான் என்ன பண்ண? ஏன் இப்படி கோவமா பாக்குறா? என்னம்மா, நீ என்கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. இனிமே நீ மந்திரமும் கத்துக்க போறியா?
சின்ன வயசுல இருந்தே நான் மந்திரம் கத்துக்க ஆசைப்பட்டது உங்களுக்கு தெரியும்ல. மாயாவி ஆகணும்னு கனவு கண்டேன். நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா மந்திரம் கத்துக்க என்ன அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப தானாவே அந்த வாய்ப்பு வந்திருக்குமா? ஆனா நீங்க மாந்திரிகம் வரல, மரணம் தான் வருது. மாயாவிகளோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? மன்னருக்காக சண்டை போடுறது. ராஜா ராணியை யாராவது தாக்க வந்தாங்கன்னா கேடயமாயி நின்னு அவங்கள காப்பாத்துறது. யுத்தத்துல அவங்க இறக்க கூடாது. இல்ல சந்திரா, யாருக்காகவோ சாகறதுக்காகவா நாங்க உன்னை வளர்த்தோம்? பாருமா, கடவுள் எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணதான் கொடுத்திருக்காரு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுமா. அப்பா எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. எவ்வளவு பெரிய மாயாவி எனக்கு மந்திரம் கத்து கொடுக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க போதும். இப்போ நீ கனவு காண்ற அந்த வாழ்க்கை நமக்கு உதவாதுமா. இங்க பாரு, நம்ம சமூகத்துல இந்த வயசு பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க. கல்யாணமா? ஆமா. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாமா. அப்பா அம்மாக்கு புரிய வைங்க. நான் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு. நம்ம வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கைய பலிகாட ஆக்க முடியாதேமா. உன்னை எப்படிமா பகடை ஆக்க முடியும்? கல்யாணம் எல்லாருமே பண்றது தானம்மா. பாருமா, உனக்காக ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. நான் நாளைக்கு அவங்கள வர சொல்றேன், பேசி முடிச்சிடலாம். எனக்கு கல்யாணம் வேணாம். அப்படின்னா சரி, நானும் இப்போத்துல இருந்து சாப்பிட போறதில்லை. ராணி ஐராவதி அம்மா வாழ்க, ராணி ஐராவதி அம்மா வாழ்க, ராணி ஐராவதி அம்மா வாழ்க. என்னடா வாயை திறக்க மாட்டீங்க? ராணி ஐராவதி அம்மா வாழ்கன்னு சொல்லுங்க, வாழ்கன்னு சொல்லுங்கடா, சொல்லுங்க. ராணி ஐராவதி அம்மா வாழ்க, ராணி ஐராவதி அம்மா வாழ்க. சொல்லுங்க, சொல்லுங்கடா. ரத்ன பிரபா செத்துட்டா. அவளோட முழு படையும் அழிஞ்சிருச்சு. ஆனா சேனாதிபதியோட லட்சியம் இன்னும் இறக்கல. லட்சியம் என்னைக்கும் அழியாது. அந்த லட்சியத்தால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அடிமையா தான் வாழணும். ஏன் பக்கம் வந்துரு. கண் இமைக்கிற நேரத்துல விடுதலை பண்றேன். நீ என்ன எனக்கு விடுதலை கொடுக்கறது? எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக ராணி ரத்ன பிரபாவோட பொண்ணு எங்களை தேடிக்கிட்டு வருவாங்க. உன்னோட அழிவே அவங்க கிட்டதான். என்னையா? கந்தா, சொல்லுங்க மகாராணி. என்னாச்சு? ஏன் இப்படி நீ கோச்சிக்கிட்ட வெளியே வந்துட்ட? குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? முதல்ல மகாராஜா முன்னாடி என் உரிமையை பறிக்க நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவோட மனசை கலைச்ச. என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கேக்குற. ஐயோ, நான் உண்மையிலேயே அப்படி எதுவும் செய்யல சந்திரகாந்தா.